Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. நான் என் குழந்தைக்காக ப்ரீ கேஜி ஸ்கூலு இல்லை அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லலாம் நான் ஸ்கூலிங்காக போகும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ உங்கள் குழந்தை நடக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரையிலும் என் குழந்தை கைவிட்டு நின்று நடக்கவே இல்லை. ஸோ என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு காரியம் என்னென்னா, யார் யார் எந்த ஸ்கூலில் எடுத்துக்காத குழந்தைங்களெல்லாம் என்னால் நான் அதை வளர்க்கப்படணுன்றது என்னோட டார்கெட். என்னோட லைஃபே ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. நிறைய நேரத்தில் நானே வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்னு நினச்ச நிறைய காரியங்கள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். பசங்க ஒருத்தர் கடிச்சிருவாங்க, கீழே விழுந்துருவாங்க, இல்லை பேரண்ட்ஸ் மூலமாக ஏதாவது கம்ப்ளைண்ட், இல்லை கன்வேயன்ஸ் கொண்டு வந்து விடுற ஆட்டோமேன் மேலே ப்ராப்ளம், இதெல்லாம் நிறைய வர திருப்பி நான் கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆக ஆரம்பித்தேன். பேருக்காகவும் புகழுக்காகவும் இல்லை, செய்கிற ஒன்றொன்றும் கடவுளுக்கே செய்யணும்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தேன். 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா 30 சில்ட்ரன் 35 சில்ட்ரன் இருந்தவங்க இப்போ என்கிட்ட 64 சில்ட்ரன் இருக்காங்க. ஒரு பையன் அவனே தட்டி கீழே விழுந்துட்டான். ஆனால் ஓடி போய் இந்த பையன் மற்றபடி எது சொன்னாலும் கேட்காதவன் ஓடி போய் அவனை தூக்கி உதறி விட்டுறான். உண்மையில எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப என்ன தோட்டுச்சு. ஸோ அவனுக்குள்ள ஒரு ஹியூமானிட்டி இருக்குல்ல. என்னைக்கு பாப்பா பிறந்து அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லும் போது என் எல்லா கனவுகளுமே அங்கே உடஞ்சி போச்சு. ஸோ எனக்கு ஆறுதலாக இருந்தது என் ஹஸ்பண்டும் என்னோட பையன் தான். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன ஹாப்பினஸையும் கொடுத்து முடிச்சப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பீஸ்ஃபுல்னஸும் ஹாப்பினஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாக தோணுச்சு. ஐபிசி மங்கி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி 11 இயர்ஸ் ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சானவங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியும். லெட்ஸ் வெல்கம் எம்மா பிரைட். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும் மேம். ஆக்சுவலி நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும் உங்கள் ஜேர்னியே. கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் அதாவது ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சுக்காக நம்ம இன்ஸ்டியூட் நிறுவுறதோ ஸ்கூல்ஸ் வைக்கிறதோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த ஜேர்னிக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒரு இருக்குல்ல மேம், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட மகன் 2002 வருஷம் பிறந்தா. 2002 வருஷம் பிறந்தப்போ 1 இயர்லேயே அவள் ஸ்பெஷல் சைல்டுன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 10 இயர்ஸ் அவளோட நாங்கள் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால் அவளை தூக்கிட்டு வெளியெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியல. என்னோட ஹெல்த்தும் ரொம்ப வீக் ஆச்சு. அந்த டைமில் தான் சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக ஏதாவது உதவி செய்யலாமேன்னு யோசித்து ஆரம்பித்தது தான் எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல். இப்போ உங்கள் மகளுக்கு எத்தனாவது வயசில் இருக்கப்போ இந்த நீங்கள் நிறுவனத்தை ஆரம்பிச்சிங்க மேம்? ஆக்சுவலாக அவளோட 10வது வயசில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு வயசுலேயே கண்டுபிடிச்சோம். 10 வருஷமும் நாங்கள் எங்கெல்லாமோ சிஎம்சி போன்ற நிறைய மருத்துவமனைகளுக்கு நாங்கள் போனோம். ஆனால் எங்கே போனாலுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய அவளுக்கு எக்ஸசைசஸ் தெரப்பீஸ் இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருந்து தான் அவளை வளர்க்க முடிஞ்சுது. ஸோ நாங்களே வீட்டில் இருந்து தெரப்பிஸ்ட்டு இவங்களெல்லாம் வச்சு நம்ம செய்யலாமேன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்கூலு. அப்படி தான் நாங்கள் 2013 வருஷம் எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பித்து இதுவரையிலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 11 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மேம், அது ஒரு பெரிய சாதனை தான். இப்போ ஸ்பெஷலி சேலஞ்சு நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும், ஓகே இவங்க ஸ்பெஷலி சேலஞ்சு. ஆனால் நீங்கள் அவங்க கூட இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி தெரப்பிலாம் தேவைப்படுது அதை பற்றி எங்களுக்கு பெருசாக ஐடியா இருக்காது மேம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கும் போது என்ன பார்த்தவங்கலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கேட்டகரி ஆஃப் சில்ட்ரனை நீங்கள் பாருங்கள். இப்போ செரிபிரல் பால்சியில் பாதிக்கப்பட்டவங்கன்னா சிபி சில்ட்ரன் சொல்லுவோம். மொபிலிட்டியில் ப்ராப்ளம் உள்ளவங்க, மொபிலிட்டினா நடக்கிறதுல, ஆமாம் நடக்கிறதுல உட்காரதுல சாப்பிட்றதுல எல்லாமே அவங்க லிம்ஸ் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்கள ஒன்றுல பாருங்க. அப்படி இல்லாட்டா டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்கள பாருங்க, இல்லாட்டி ஆர்டிஸ்டிக் குழந்தைங்கள பாருங்க, ஏதாவது ஒரு கண்டிஷனில் உள்ள குழந்தைய பாருங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, நான் என் குழந்தைக்காக ப்ரீ கேஜி ஸ்கூலு இல்லை அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லலாம் நான் ஸ்கூலிங்காக போகும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ உங்கள் குழந்தை நடக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரையிலும் என் குழந்தை கைவிட்டு நின்று நடக்கவே இல்லை. ஸோ என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு காரியம் என்னென்னா, யார் யார் எந்த ஸ்கூலில் எடுத்துக்காத குழந்தைங்களெல்லாம் என்னால் நான் அதை வளர்க்கப்படணுன்றது என்னோட டார்கெட். அதனால அந்த குழந்தைங்க அது எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் சரி, அது 10 தடவை யூரின் போனாலும் சரி, மோஷனே 10 தடவை போனாலும் சரி, அவங்களால எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியாட்டாலும் சரி,
படுத்த படுக்கையாக இருந்த குழந்தையா இருந்தாலும் சரி, எங்ககிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி யார் யார் அனுப்புகிறாங்களோ அவங்கள இதுவரையிலும் சந்தோஷமாக பார்த்து வந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு அழகாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு குழந்தைய நம்ம வந்து பராமரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கிறப்ப நீங்கள் நிறைய குழந்தைகளை பராமரிக்கிறீங்க, ஒரு ஸ்கூலாகவே வச்சு நடத்துறீங்க. ஸோ உங்கள் டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், எத்தனை பசங்க படிக்கிறாங்க, உங்கள் இன்ஸ்டியூட் பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக எம்இ ஸ்பெஷல் ஸ்கூலில் இப்போ 0 to 14 years ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க. அங்கே இப்போ 29 சில்ட்ரன் இருக்காங்க. அதுக்கப்புறம் 14+ வந்து இருக்கிற குழந்தைங்க 33 சில்ட்ரன் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்காங்க. அவங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வந்தப்போ ரிசீவ் பண்ணிவிட்டு ப்ரேயர் இருக்கும், யோகா இருக்கும். அப்புறம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யோகாக்கு பிறகு ஒரு பிரேக் விட்டு திருப்பி கிளாஸஸ் போவாங்க. கிளாஸஸ் போனால் ஓரல் செஷன் இருக்கும், ரைட்டிங் இருக்கும், அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக. ஆமாம், எல்லாமே பேஸ் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அவங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா எல்லாமே நம்ம ப்ரீகேஜியில் பண்ணுற மாதிரியே தான் நாங்கள் அங்கேயும் இருக்கோம். அதே மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பார்த்து எந்தெந்த குழந்தை அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி மேலே போகுதோ அந்தந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். சில குழந்தைங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவங்க காக்னேஷனில் ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக அப்படியே நாங்கள் விட்டுறதில்ல. அந்த குழந்தைங்களுக்கு என்ன வருமோ அதை அதுலேருந்து நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். எந்த குழந்தையும் ஒதுக்கி நீ உனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்லி நாங்கள் எந்த குழந்தையுமே ஒதுக்கி வைக்கிறதே இல்லை. 6 மாதத்தில் ஒரு குழந்தை பிக்கப் பண்ணலாம், கண்டிப்பாக 2 வருஷம் கழிச்சாது அந்த குழந்தை பிக்கப் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். அதுதான் இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்துட்ருக்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது. இப்போ ஒரு ஸ்கூலில் இப்போ ஒரு 50 பேர் படிக்கிறாங்கனாலே ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. பேக் பெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி டைவர்சிஃபைடாக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறப்ப ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் ப்ளஸ் அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ டீச்சர்ஸ் இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அட்மிஷன் ஒன்று போடும்போது பேரண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க, இவன் வந்து எந்த பொருளை பார்த்தாலும் தள்ளி விட்டுருவான், தூக்கி எறிஞ்சிருவான், உடச்சிருவான் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் வந்த உடனே அந்த குழந்தைய சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி ஒரு 1 வீக்குக்கு அந்த குழந்தைய ஃப்ரீயாக விட்டுருவோம் ஸ்கூலுக்குள்ளே. எங்கே வேணாலும் ஏறி உட்காந்துருப்பான், அவன் டேபிள் மேலே ஏறி நிற்பான், பெஞ்சு மேலே ஏறி நிற்பான், கிச்சனில் சுற்றிட்டு இருப்பான், எல்லாமே பண்ணுவோம், ஃப்ரீயாக விட்டுருவோம். ஆனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நாங்கள் பார்த்துப்போம். அப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே அவனே வந்துடுவான். அன்பாகவே வந்து உட்காந்து ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தை உட்காந்து ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அழகாக செட்டில் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ எங்களுக்கு அது ஒரு ஃபேமிலி மாதிரி போகிறனால எங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்லை. எங்ககிட்ட வந்து அடங்காத குழந்தைன்னா யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம கூட ரொம்ப அட்டாச் ஆயிடும். யார் கூடயாவது ஒருத்தங்க கூட, ஒன்லி ஒரு கேர்டேக்கர் கூடயோ இல்லை ஒரு டீச்சர் கூடயோ இல்லை என்னோடையோ இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தைங்க கூட யார் கூடயாவது ஒருத்தங்க கூட அவங்க அட்டாச் ஆகி அவங்க ரொட்டனுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ இந்த 11 இயர்ஸ் ஜேர்னி அப்படியே பேக்கில் வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? பிகாஸ் அந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸே நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். அதுவும் ஒருத்தவங்க வந்து பயப்படுவாங்க, மேபி இவங்க நல்லா பார்த்துப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான லைஃப் தான். என்னோட லைஃபே ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. நிறைய நேரத்தில் நானே வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்னு நினச்ச நிறைய காரியங்கள் இருந்தது. அதையும் தாண்டி சரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள். எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி என் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஒவ்வொரு காலம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என் பையன் நல்லா இருக்கானா, தண்ணி குடிச்சானா, டாய்லெட் போனானா, சாப்பிட்டானா. அப்போ நாங்கள் சொல்லி ஆரம்பித்து அதை செஞ்சு காமிக்க ஆரம்பித்தோம். ஸோ சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்து 10 வருஷமாக என் குழந்தைய நான் விட்டுட்டு எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு. எங்களோட ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எந்த பேரண்ட்ஸையுமே நாங்கள் எங்கள் கூட வச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நான் என் பொண்ணுக்காக ப்ரீகேஜிலாம் நார்மல் ஸ்கூல் ட்ரை பண்ணப்போ 2 நாள் உள்ளே வச்சிருப்பாங்க, 3 நாள் என்னை வெளியே போக சொல்லிடுவாங்க. அப்போ நான் வெளியே தான் உட்காந்துருப்பேன், காம்பவுண்டுக்கு வெளியே உட்காந்து அந்த வெயிலில் உட்காந்துருப்பேன். ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியாது, காலையிலேருந்து அழுகிற சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். அவ்வளோ கஷ்டத்துலேயே நான் உட்காந்துருப்பேன். என் மனசுக்குள்ளே நிறைய காயங்கள் இருந்துச்சு. இப்போ நான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது என் பேரண்ட்ஸுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, வெளியே உட்காந்துருக்க பேரண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஷெட்டு இல்லைனா நம்ம வெராண்டாவில் வாட்டர் ப்ரொவைட் பண்ணி, நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணி, ரெஸ்ட் ரூம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால அப்படி யாராவது வந்தாங்கன்னா அங்கே உட்காந்து அவங்க குழந்தைங்க உள்ளே இருப்பாங்க, இவங்க வெளியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 1 or 2 days தான் அவங்க வந்து இருப்பாங்க. அவ்வளோ ரூல்ஸ் பேசுவாங்க. ஆனால் 2ஆம் நாள் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் நல்லாவே இருக்கா, நான் ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த அளவுக்கு சேஃபா அவங்க ஃபீல் பண்றதுனால அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோனும் வராது, நம்மளே ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே எனக்கு வந்த குழந்தைங்க யாருமே அப்படி பஞ்சாலாம் அவங்க வந்து யாருமே அப்படி நின்று போயெல்லாம் போகலை. வந்தவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இன்னுமே என்கிட்ட 11 இயர்ஸாக என் கூட இருக்க குழந்தைங்க இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி எல்லா நூக்கன்கானரும் டீச்சர்ஸ்க்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து 10 இயர்ஸாக இருக்கும்போது என்னோட குழந்தைக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்த டைம் சார் ஒருத்தங்களை மீட் பண்ணோம். அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னோட குழந்தை வந்து ஒரு பெரிய பேர்டன், என் பொன் குழந்தை தான், ரொம்ப பேர்டன், நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், என் பையனுக்கு
லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அவர்கிட்ட புலம்பும் போது அந்த சாரும் ஒரு ஸ்பெஷல் பேரண்ட். அவர் சொன்னார், நீ இப்படியே பேசிட்டு இருந்தால் அந்த குழந்தையை வளர்க்க முடியாதுமா, இன்னையிலேருந்து நீ வந்து அந்த குழந்தைய வந்து எனக்கு இவ ஒரு பிளெஸ்ஸிங், இவன் எனக்கு ஒரு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி பாருன்னார். ஸோ நானும் வந்து ப்ரேயரோட வந்து அதை அன்னையிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டு, அந்த டைமில் என்னோட ஹெல்த்தும் அவளை ரொம்ப தூக்கிட்டு போய் எனக்கு ஸ்பைனெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட்டை வந்து சொன்னேன். என் ஹஸ்பண்ட்டை சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டிலே கொஞ்சம் இடம் இருக்குது, நீ இதையும் யூட்டிலைஸ் பண்ணி வேணா அவளோட திங்ஸ் எல்லாம் வச்சு சும்மா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. நீ வந்து இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி உதவிக்கு கஷ்டப்படுற குழந்தைங்கள நீ கூப்பிட்டுக்கோ, ஹெல்ப்பர்ஸ் 2 பேர் போட்டுக்கோ, வச்சு நீ நம்ம வீட்டில் டே டைம் அவங்கள என்கேஜ் பண்ண, அப்போ நீ ட்ராவல் பண்ண வேண்டாம், உன்னோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஸ்பார்க் எப்படி வந்ததுன்னே தெரில. ஆனால் போக தான் தெரியுது கடவுளோட ஒரு பெரிய திட்டமே அதுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குன்னு. அப்படி தான் நினச்சி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எம்இ ஸ்பெஷல் ஸ்கூலில் ஜூன் மந்த்து வீட்டெல்லாம் ரினோவேட் பண்ணி எங்கள் சொந்த வீட்டிலே தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலி உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த ஐடியா அதில் வந்து அப்படியே நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கடவுள் கொடுத்த விஷயம் தான் வந்து நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதை வந்து உங்கள் அது மாதிரி யோசிக்க வைக்குது மேம்? ஆக்சுவலாக அதாவது நான் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட 40 வயசு என்னோட வயசு. நான் வந்து எம்காம் எம்ஃபில் நான் முடித்தவா தான். நான் 2001 என்னோட முடிச்சு பெரிய கனவுகளோடு தான் நான் வந்து இருந்தேன். ஒரு நல்ல ஒரு லெக்சர்ஷிப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு பாப்பா பிறந்து அவள் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லும்போது என் எல்லா கனவுகளுமே அங்கே உடஞ்சி போச்சு. ஸோ எனக்கு ஆறுதலாக இருந்தது என் ஹஸ்பண்டும் என்னோட பையன் தான். அவங்க 2 பேரும் தான் நிறைய என்னை தட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்தாங்க. அவன் வந்து அந்த காலகட்டத்தில் அவன் 8 வயசு பையன், ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் ஹாஸ்டலில் போய் நான் நின்று படிக்கிறேன், தங்கச்சி வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னோட சிஸ்டர், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட சிஸ்டர்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தனியாக அவளை வந்து இண்டிவிஜுவலாக வளர்த்து கொண்டு வரதுக்கு. அதேமாதிரி என் ஹஸ்பண்டோட ஒரு கசின் சிஸ்டர் ஒருத்தங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கெல்லாம் அப்படி சொல்லி கொண்டு வரலாம், வளர்த்துடலாம், பார்த்துடலான்னு சொல்லியே நாங்கள் கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம். அப்போது அந்த அப்படியே போயிட்டு இருந்த இந்த 10 இயர்ஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, என்னோடய ப்ரேயர் லைஃப்பில் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இவ்வளோ நாள் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன், ஆனால் இப்போதைக்கு நான் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த பஸ்ஸில் எங்கே இறங்கணும்னு கண்டக்டர் டிக்கெட் கேட்டால் எந்த ஸ்டாப்பில் இறங்கணுன்னே தெரியல. நான் ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அர்த்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். கரெக்டாக அந்த ஸ்கூல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபுல் அக்செப்டன்ஸே நான் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு சிஎம்சிக்கெல்லாம் போகும்போது அங்கே ஒரு அந்த ஓடி தெரப்பி ரூமுக்கு வெளியே ஒரு அழகான ஒரு கோட் எழுதி போட்டிருந்தாங்க. ஒரு குட்டி ஏஞ்சல் வந்து ஜீசஸ்கிட்ட போய் கேட்குமா, அழகாக இந்த பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அந்த சிபி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகான பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா, ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை நீங்கள் உலகத்தில் வந்து நீங்கள் அனுப்புறீங்கன்னு கேட்கும்போது ஜீசஸ் ஆன்சர் பண்ணியிருந்தாங்களாம், நீ அதை பற்றி பார்க்காத, ஆல்ரெடி இந்த குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய பேரண்ட்ஸை நான் அனுப்பிட்டேன். ஸோ அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஸோ நான் சாதாரண ஒரு பேரண்ட் இல்லை, நான் ஒரு செலக்டிவ் பேரண்ட் அப்படின்னு எனக்குள்ளே நான் என்னோட ப்ரேயர்ஸில் வந்து நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து இதுதான், இதுக்கு தான் கடவுள் என்னை கூப்பிட்டுருக்காரு, என் வாழ்க்கைக்கு நோக்கம் இதுதான் சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். என் ஹஸ்பண்டோட அட்வைஸ் படி கொஞ்சமாக நாங்கள் போனோம். ஆனால் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். பசங்க ஒருத்தர் கடிச்சிருவாங்க, கீழே விழுந்துருவாங்க, இல்லை பேரண்ட்ஸ் மூலமாக ஏதாவது கம்ப்ளைண்ட், இல்லை கன்வேயன்ஸ் கொண்டு வந்து விடுற ஆட்டோமேன் மேலே ப்ராப்ளம், இதெல்லாம் நிறைய வர திருப்பி நான் கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆக ஆரம்பித்தேன். இது எனக்கு உரியதே இல்லை, மெதுவாக கலந்துட்டா பரவாயில்ல, இதை விட்டு இந்த ஃபீல்டு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு வரும்போது எனக்கு ஒவ்வொரு விஷயமும் யாரோ ஒருத்தங்க ரோட்டில் போகிறவங்க ஒரு வெல்விஷர் வந்து சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ செஞ்சிட்ருக்க. அதாவது நான் நினச்சிட்டு வருவேன், அதுக்கு ஆன்சர் அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கிடச்சிரும். நீ இவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிற, எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியுது, ஒரு குழந்தையே எங்களால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லும்போது நான் அந்த பேக் ஸ்லைடிங்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு ஃபார்வர்டில் தான் நான் போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் நான் வந்தேன். ஆனால் ஒரே ஒரு தீர்மானத்துக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னா, இதுதான் என் லைஃப். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சின்ன ஹாப்பினஸையும் கொடுத்து முடிச்சப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பீஸ்ஃபுல்னஸும் ஹாப்பினஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாக தோணுச்சு. 40 வருஷம் எப்படி வாழ்ந்தேன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அம்மான்னு அந்த குழந்தைங்க ஓடி வர்றது, எனக்கு கிஸ் பண்ணுறது, கூட உட்கார்றது, ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது எனக்கு ஷேர் பண்ணுறது, நான் வரல நான் மிஸ் பண்ணுறது, அது வந்து என்னை வந்து வேற ஒரு லெவலுக்கே கொண்டு வந்துருச்சு. அப்போ நான் கடவுள்கிட்ட வந்து என் லைஃப்பை நான் வந்து ஃபுல்லாக சரண்டர் பண்ணி லாஸ்ட் ப்ரீத் வர இந்த குழந்தைகளுக்காக தான், என் பொண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ணது, இந்த குழந்தைங்களுக்காக வாழ்வேன்னு நினச்சேன். 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் கடவுள் கொண்டு போயிட்டார். 30 சில்ட்ரன் 35 சில்ட்ரன் இருந்தவங்க இப்போ என்கிட்ட 64 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி. முந்தினா சின்ன ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு நாங்கள் போயிடுவோம், இப்போ போக முடியாது, பெரிய ஒரு பஸ் இருந்தால் தான் நாங்கள் போக முடியும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே நாங்கள் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களையும் நாங்கள் இது பண்ணி உண்மையாக டெடிகேஷனோட பண்ணிகிட்டு இருக்கிறது
கடவுளுக்கு ரொம்ப பிரியம்னு நினைக்கிறேன். அதனால் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. சூப்பர் மேம். ரொம்ப எமோஷ்னலாகவே உங்கள் ஜேர்னி நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா யாருமே வந்து கஷ்டங்கள் இல்லாமல் வரமாட்டாங்க. பட் அதையுமே ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தோட உங்களோட என்ன சொல்கிறது உங்கள் லைஃபோட பர்பஸே கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருந்தது மேம். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறப்ப என்னென்னா இப்போ நீங்கள் அதாவது வந்து உங்கள் குழந்தை மாதிரி தான் எல்லாருமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி என்னென்னா மற்றவங்களோட அபிப்பிராயம் இவங்க இந்த பசங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த பசங்க வந்து பேர்டனாக இருக்காங்க அப்படி தான் இருக்குமே. ஆனால் அவங்களால என்னென்ன பண்ண முடியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த 11 வருஷத்தில். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக எல்லா குழந்தையுமே அதில் படிப்பில் வந்து பெரிய லெவலில் வர முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர்லி அஃபெக்டட் குழந்தைங்க தான். அதில் வந்து ஒரு பையன் வந்து படுத்தே தான் இருப்பான், என்னோட இன்னும் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பான். அவனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு போனப்போ படுத்தே தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு அட்மிஷன் போனப்போ அந்த சார் சொன்னாராம், நீங்கள் வந்து இங்கெல்லாம் வச்சா யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, எம்இ ஸ்கூலில் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அவங்க ஒன்றா ரெடி பண்ணிடுவாங்க. படுத்து இருக்கவனை உட்கார வைக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிருக்கு. ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கனால நான் அவனை போய் இழுத்து உட்கார வச்சேன்னா அவன் என்னையும் சேர்த்து கீழே படுக்க வச்சுருவான். ஆனால் இப்போ அவன் உட்காந்து நம்ம சொல்கிறத கேட்குற அளவுக்கு வந்திருக்கான். ஸோ முடியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புகிற எல்லா குழந்தைங்களும் அவங்களால என்ன முடியுமோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்து அவனும் அப்படிதான் என்னோட ஹைட் அண்ட் வெயிட் பயங்கர அக்ரெசிவாக இருப்பான். கிரவுண்டில் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அவனே தட்டி கீழே விழுந்துட்டான். ஆனால் ஓடி போய் இந்த பையன் மற்றபடி எது சொன்னாலும் கேட்காதவன் ஓடி போய் அவனை தூக்கி உதறி விடுறான். ஸோ பேரண்ட் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க எங்ககிட்ட. பார்க்கும்போது எப்படி விழுந்திருப்பான், யாரோ தள்ளி விட்டுட்டாங்க. நாங்கள் கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக அவன் விழுறான். இவன் தூரம் எடுத்து பக்கமாக நின்னவன் ஓடி போய் அவனை உண்மையில் எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப என்ன தொட்டுச்சு. ஸோ அவனுக்குள்ளே வந்து ஒரு ஹியூமனிட்டி இருக்குல்ல. ஸோ யாரையுமே நம்ம வந்து இவங்க இப்படி தான் இவங்க இப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஹெல்ப் பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. அங்கே ஒருத்தன் இப்போ டாய்லெட்டுக்கே ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ட்ரௌசருக்கு பக்கல் போட முடியாமல் நிற்பானா, பக்கத்தில் இன்னொருத்தையும் போயிட்டு இருப்பான், அவன் போய் நின்று அவனுக்கு போட்டு விடுவான். நம்ம தான் அவங்கள புரிஞ்சிக்கவில்லையே தவிர அவங்களோட லெவலில் அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட நல்லாவே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க மேம், அதாவது வந்து காமனாகவே இந்த சேயிங் இருக்குது. இப்போ ஸ்பெஷல் சைல்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூசன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அது ஒரு பேர்டனாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் இப்போ நீங்கள் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, எப்படி இருக்குது மேம்? ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட கோஆப்ரேஷனே இல்லை. நிறைய பேர் வந்து அதை கர்ஸ்ன்னு தான் நினைக்கிறாங்க, ஒரு சாபம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ எங்ககிட்ட வர்ற ஒவ்வொரு பேரண்ட்டுமே ரொம்ப அழுதுட்டு வரவங்களாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னோட ஸ்டோரிஸ் எல்லாம் நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு தடவை அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலிங் கொடுத்து, ஒன்றுமே இல்லை, நம்மலாம் ஒரு ஃபேமிலி தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து வளர்த்துக்கலாம் இந்த குழந்தையினால உங்களுக்கு பிளெஸிங் தான் வருமே தவிர இது வந்து ஒரு கர்ஸ் கிடையாதுன்னு சொல்லியே நிறைய பேருக்கு நாங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால வந்து வர்றவங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளே விட்டுட்டாவே நம்ம வந்து ஹெவனில் என் பிள்ளை இருக்குன்ற மாதிரி தான் அவங்களோட இது பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட இப்போ வந்து இந்த குழந்தை பிறந்தனால எனக்கு ஜாபு போக முடியல, நிறைய கற்றுக்க முடியல, இந்த மாதிரி சொல்கிறாங்க. காலையில் கொண்டு வந்து நீங்கள் 9:30க்கு எங்ககிட்ட விட்டுருங்க, 3:30 வரையிலும் குழந்தை எங்க கூட இருக்கும். அந்த டைமை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸஸ்க்கு, டிரைவிங்க்கு, சூயிங் கிளாஸஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்கள் பண்ணி நீங்கள் மணி மேக்கிங்கு சோர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த குழந்தையினால உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அதுக்கு நாங்கள் இருக்கோம். ப்ளஸ் நானே இருக்கேன், என்னோட லைஃபே நான் டெடிகேட் பண்ணிட்டு ஒரு ஆள் இருக்கேன். நான் பண்ணுற சாக்ரிஃபைஸை நீங்கள் வந்து மானிட்டரி பெனிஃபிட்டாவோ வேறு ஏதாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு அவங்ககிட்ட சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட பேசி, ஸோ இந்த பிள்ளைங்களால உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே எந்த பாதிப்புமே வராது. அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கும். நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்துக்கு ஏற்றபடி கடவுள் பிளெஸ்ஸிங் தரும்போதும் நம்ம தூக்க முடியாத அளவுக்கு பிளெஸ்ஸிங் தருவார். அதுதான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது. அதே மாதிரி தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு கீழே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரையுமே ஓரளவு நாங்கள் வெளியே கொண்டுட்டோம். அது எங்களை மீட் பண்ணவே மாட்டாங்க, மீட்டிங் வரவே மாட்டாங்கன்றவங்க மட்டும்தான் பேசுறதுல கம்மி. மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. லைஃப் லாங் நான் இல்லைனாலும் என் பையன் பார்ப்பான், என் பையன் இல்லைனா என் மருமகா இருக்கா அவள் பாப்பா, மாற்றி அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் சிப்ளிங் யாராவது பார்ப்பாங்க. கண்டிப்பாக படைச்ச கடவுளுக்கு கடைசி வரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி நாங்கள் அவங்கள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இப்போ எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் இப்போ நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கட்டவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபீஸ் ரேஞ்ச் எப்படி மேம் இருக்குது? எங்களோட ஃபீஸுக்காக நாங்கள் ஸ்கூலே நடத்தலைங்க, நாங்கள் சர்வீஸ் இதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். அதாவது நாமினலாக ஒரு ரெகுலாரிட்டிக்காகன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 500 rupees அட்மிஷன் அப்போ நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். ஃபுல் ஃபீஸே 500 தான் மேம். ஆனால் அதனால ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னோ அந்த 500 கொடுக்கலன்னா அப்படிலாம் நாங்கள் பண்ண எதுவுமே நாங்கள் வந்து கம்பல்சரியாக கலெக்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. அதுலேயே நாங்கள் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நாங்களே யூனிஃபார்ம் எல்லாம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். வந்து இந்த
பணத்துக்காக தான் இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நான் மணியை ரிலேட் பண்ணி நாங்கள் எதுவுமே இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது இல்லை. எங்களால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ நாங்கள் செய்ய முடியுமோ அந்த இதை தான் செய்வோமே தவிர மணி ஒரு இஷ்யூவே கிடையாது. ப்ளஸ் வந்து நாங்கள் டெய்லி லஞ்சும் நாங்கள் குக் பண்ணி கொடுத்துட்றோம். நல்ல வெஜிடபிள்ஸ், இது சாம்பார், வாரத்துக்கு 3 நாள் முட்டை, வெரைட்டி ரைஸ், மட்டன், சிக்கன், பிரியாணிஸ் எல்லாமே கொடுப்போம். சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ், அது எல்லாமே. அதாவது எங்களுக்கு சின்ன சின்ன நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க. ப்ளஸ் நாங்களும் வாங்கி அந்த மாதிரி சந்தோஷமாக செய்யணும். உண்மையாகவே அந்த பிள்ளைங்க அதை சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில குழந்தைங்களோட சாப்பாடெல்லாம் முதல்ல ரொம்ப ஊசி போய் வேகாமல் ஒரு நியூட்ரிஷனுமே இல்லாமல் வரும். அது என் மனசில் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துட்டு இருந்தது. சரி ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வரையிலும் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக கண்டினியூஸாக ஃபுட்டு போயிட்டே தான் இருக்குது. எல்லா வெரைட்டி ஃபுட்ஸும் இது பண்ணுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, முன்னாடியில் எந்த வெஜிடபிளுமே சாப்பிட மாட்டான்னு. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வெறும் ரசம் தான் இருக்குடா சாப்பிடுன்னா தட்டே வீட்டில் பறக்குது, வெஜிடபிள் இல்லைன்றதை அவன் இண்டிகேட் பண்ணி கேட்குறான். அதனால தயவுசெய்து வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட வைங்க மேடம்னுவாங்க. அப்போ நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க, ஏன்னா எங்கள் ஃபேமிலி இப்போ ரொம்ப பெருசு, நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுங்க, நாங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் சீசனுக்கு தக்க நாங்களே வாட்டர் மெலான் சாப்பிடாதவனுக்கு ஜூஸ் போட்டு தருவோம். அப்படி எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். மேக்ஸிமம் அவங்களுக்கு டயட் இது மாதிரி தான். சில குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதை கொடுக்க மாட்டோம். பேரண்ட்டே சொல்லுவாங்க, எக் வேண்டாம் என் பையனுக்கு அப்படின்னுவாங்க, அப்போ கொடுக்க மாட்டோம். இது என்வி வேண்டான்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி அவங்க அன்றைக்கி மட்டும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து விடுவாங்க. மற்றபடி நாங்கள் அங்கே சூடாக குக் பண்ணி சூடாகவே அங்கேயே கொடுத்துருவோம். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க.